உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதில் மேற்கத்திய அல்லது கிறிஸ்துவ நாடுகளினுடைய அரசியலமைப்பு எவ்வாறு அதில் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புத்தகமாக போட்டிருக்கீங்க. இந்த புத்தகம் இப்போ எப்படி நீங்கள் யோசனை எப்படி வந்தது, இப்போ வர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அது இதெல்லாம் படிக்கிறச்சியே நம்ம பல சிந்தனைகள் வரும். தருணம் வந்தது எழுதிட்டேன், அவ்வளோதான். அதற்கு ஒன்றும் பெரிய இவர் சொல்லி அவர் சொல்லி இல்லை. ஆனால் ஒரு நிகழ்வுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் தான். அது நான் முன்னுரையில் எழுதியிருக்கேன். அதாவது ஒரு நாட்டில், ஒரு பாரம்பரியமிக்க நாட்டில் நம்ம எதுவுமே பின்னோக்கி பார்க்காம 1947 சமத்துவம் பேசி எல்லாரும் ஈக்குவல், எல்லாமே கிளியராக ஒரு அன்ஃபார்மேட்டட் ஹார்ட் டிஸ்கார்ட்டை வைத்து கொண்டு ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டோம். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் செயல்படும் போது இந்த சபரிமலை போல் ஜட்ஜ்மெண்ட்டு பிரச்சனைகள் வருது. அதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆங்கிலத்துலேருந்து சில வார்த்தை எடுக்கிறீங்க. டினாமினேஷன் ஆர்டிகல் 26 இருக்குது. இந்த டினாமினேஷனோட அர்த்தம் ஹிந்தியில் போடும்போது சம்பிரதாயம்னு வருது. சம்பிரதாயம் திருப்பி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ட்ரெடிஷன்னு வருது. இப்போது ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஆர்டிகல் 26 சொல்லியும், இது சம்பிரதாயமே இல்லை, இது டினாமினேஷன்லேயே வரலன்றதான் தீர்ப்பு, கரெக்டான தீர்ப்பு. ஆனால் தப்பான பாதிப்பு. அதுதான் எனக்கு ஒரு ட்ரிகர். ஸோ அதுதான் எழுதினேன். இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது சார்? சொல்ல வருது என்னென்னா, இது முழுக்க முழுக்க மேற்கத்திய வேல்யூ சிஸ்டம், கிறிஸ்துவ வேல்யூ சிஸ்டம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 60-70% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். அம்பேத்கரே இதை 1953 இதை எரிக்க வேண்டிய ஒரு கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருக்கார். இதை நான் அவரை எடுத்து தான் கோடிட்டு காமிச்சிருக்கேன். அண்ணல் காந்திக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லைன்னு 1947 எழுதுறாரு. அவரோட ஒரு நெருங்கிய சகா தோழர் அப்படி வச்சுக்கலாம். அவர் ஸ்ரீமன் அகர்வால்ன்றவர் ஒரு காந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதில் காந்தி அதுக்கு முன்னுரை கொடுக்குறார். அதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனில் உடன்பாடு இல்லைன்றார். இப்போ 2 ஒப்பற்ற தலைவர்கள் இந்த 60-70 ஆண்டு காலத்தில், ஒன்று அம்பேத்கர், ஒன்று காந்தி. இவங்களுக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லைன்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போது இது இன்னைக்கு நம்ம விவாதிக்கணுமா வேணாமா, அதுதான் என்னோட தர்க்கம். இப்போ டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும், நேராக இருக்கட்டும், அவங்க பெரிய தலைவர்களாக இந்த அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு உங்கள் ஆய்வில் அவங்களுக்கு மதிப்பு எப்படி சார்? நான் நேருலேருந்து ஆரம்பித்து அம்பேத்கர், பட்டேல், இவங்க அத்தனை பேரையும் ஒப்பற்ற தலைவர்கள், அதான் நீதி அரசர் கூட இன்றைக்கி சொல்கிறார், எல்லாரையும் நான் தலை வணங்கிட்டு தான் அன்னைக்கு கொடுத்த தருணத்தில் அவங்க ஏற்றியது ஒரு அபூர்வமான ஒரு கான்ஸ்டியூஷன். ஆனால் இன்றைய தருணத்தில் இது ஒரு உகந்த கான்ஸ்டியூஷனான்றது கேள்வி. காலம் மாறிவிட்டது. கான்ஸ்டியூஷன் மாற்றணுமா வேணாமா அப்படின்ற ஒரு தர்க்கத்தை நான் முன்வைக்கிறேன். இப்போ இந்த உங்கள் புத்தகம் ஒரு விவாதத்தையோ அல்லது ஒரு சர்ச்சைக்கான ஒரு இதை ஏற்படுத்துமானால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? சர்ச்சை வரணும், விவாதம் வரணும். ஒரு டெமோக்ரஸியில் வாதமும் விவாதமும் வந்தால்தான் தெளிவு பிறக்கும். எல்லாத்தையும் மூடி வச்சு எதுவுமே நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். வரவேற்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வாதம் இதுக்கு கான்ட்ரேரியனாக வச்சிங்கன்னா பேசுவோம், வாங்க பேசுவோம். நான் புக்கை எழுதியிருக்கேன், 2 லட்சம் வார்த்தைக்கு எழுதியிருக்கேன். தலைப்பை பார்த்தோ இல்லைன்னா இது 2 பேஜை பார்த்தோ நீங்கள் தயவுசெய்து இது பேட்டிங்கன்ற மாதிரி இல்லை, சீரியஸ் மேட்டர். 2 லட்சம் வார்த்தைகள், அதில் கிட்டத்தட்ட 60,000 வார்த்தைகள் அம்பேத்கர் சொன்னது, நேரு சொன்னது, இது எல்லாத்தையும் நான் பதிவு செஞ்சுருக்கேன். 60-65,000 வார்த்தைகள் கிட்டத்தட்ட யார் யார் எங்கெங்கே சொல்லியிருக்காங்க, எப்போ சொல்லியிருக்காங்க, மாற்றுக்கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த புத்தகத்துக்காக நீங்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருப்பீங்க, நிறைய நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க. அதை ஏதாவது எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்? கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. பல சோதனைகள். அந்த சோதனைகளில்
ஹெல்த்து, ஃபேமிலி, அப்பாவோட மறைவு இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஒரு சகஜமாக ஏற்றுக்கொண்டு நம்ம திருப்பியும் ஒரு தபஸில் ஈடுபடுறோம். ஒரு நூல் எழுதுவதுன்றது ஒரு தபஸாட்டம். அந்த தபஸை இன்னைக்கு முடிச்சிட்டேன். கடைசியாக கொஸ்டின், உங்கள் புத்தகத்தை படித்த பிறகு பொதுமக்கள் இந்திய அரசியலமைப்பு பற்றி எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். இதில் பல நன்மைகள் இருக்குது, பல நல்ல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இன்னைக்கு காலகட்டத்துக்கு சில பிரச்சனைகள் முரண்பாடாக இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாரும் பேசி தான் முடிவு எடுக்கணும். எது உகந்தது இல்லைன்றதை வந்து காலத்துக்கும் தருணத்துக்கும் ஏற்றதா இல்லையான்றது அவங்க தான் முடிவு பண்ணணும், மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் இந்த புக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இல்லை, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட் வாங்குற மாதிரி இல்லை. பிரச்சனைகள் இதெல்லாம் கோடு இட்டு காமிச்சிருக்கேன். பிரச்சனைக்கு தீர்வு மக்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் மக்கள் இல்லை.